வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, கும்ப ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலனை பற்றி பார்க்கலாங்க. இப்போ குரு பகவான் இந்த 2026ல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கடக ராசிக்கு உச்சம் அடையக்கூடிய அமைப்புங்க. சரி, இந்த குரு பகவான் எந்த தேதியில பயிற்சி ஆகிறாரு, குரு பகவான் கோச்சாரத்துல என்னைக்கு பயிற்சி அடைகிறாரு, நேரம், இதை பத்தி விரிவா தனிப்பதிவாகவே கொடுத்துருக்காங்க, போய் பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருடம் பாருங்க, குரு பகவான் உச்சம் பெற்று கடக ராசியில இருந்து அதிசாரமாக முன்னோக்கி சிம்ம ராசிக்கும் ஒரு 3 மாத கால அளவில் இருந்து அதுக்கப்புறம் அங்கேயே வக்கரகதி அடைந்து பின்னோக்கி தான் இருந்த ராசியான கடக ராசிக்கு பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அப்படிங்கிறனால விரிவா அது என்ன நாள், தேதி, நேரம் எல்லாத்தையும் விரிவா தனிப்பதிவாகவே கொடுத்துருக்காங்க, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கும்ப ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலனை கொடுக்கும்? ஏற்கனவே கும்ப ராசி நேர்களுக்கு 7.5 சனியால பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ராசி அதிபதியாகவே இருந்தாலும் சரிங்க, சனி பகவான் ஜல்மத்தை விட்டு கடந்திருக்காரு. கண்டிப்பா பிரச்சனைகள், சங்கடங்கள் இருக்கும். இப்ப பாத சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானாலையும், ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் இல்லைங்களா, அந்த 2ஆம் இடத்துல பாத சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பாதிப்பு, பிரச்சனைகள் கொடுத்துருப்பாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும், அது குடும்பஸ்தானமாக இருந்தாலும் குடும்பத்திலும் பிரச்சனைகள், சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி இருந்திருக்கும். எத்தனையோ பேருக்கு என்னமோ உங்களுக்கு கர்மாவுக்கு பொறுத்து பலன்களை அந்த சனி பகவான் கொடுத்துருப்பாரு, ராசி அதிபதியாக இருந்தாலும். சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகள் எத்தனையோ சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவான் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு இத்தனை நாளா ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாரு. சரிங்களா? அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் அவர் நட்பலன்கள் கொடுத்துருப்பாரு. சரிங்களா? இருந்தாலும் சில பிரச்சனைகளும் கொடுத்துருப்பாரு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் 5ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானால கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கிறதுனால, குருவால நன்மை தருமா அப்படிங்கிறதுனால தருமாங்கிற குரு அந்த 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை தான் பார்த்துருப்பாரு. 2ஆம் இடத்துல பார்க்கறதுனால, பார்க்காம இருந்ததால கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்திருக்கும். சரிங்களா? சரி, இந்த குரு பகவானால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு அவர் எந்த ஆதிபத்தியம் பெற்றார், என்ன ராசி வாங்கி, அவர் ராசிக்கு எத்தனாம் இடத்து அதிபதி அப்படின்னு எடுத்துட்டானா, கும்ப ராசி நேர்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆகக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல நின்று உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. அந்த குரு பகவான் உச்சம் பெற்று எந்தெந்த ராசியை பார்ப்பாங்க அப்படின்னு எடுத்துட்டானா, குரு பகவான் கும்ப ராசியை பார்க்கக்கூடிய பாவம் என்ன அப்படின்னா, குரு பகவான் 6ஆம் இடத்தில் நின்று உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்போ பாத சனியால ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு இந்த 1 வருட காலம் இருக்குங்க. ஏன்னா குடும்பத்துல பிரச்சனை, சங்கடங்களும் இருந்திருக்கும் இல்லைங்களா, அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டம், இந்த 1 வருட காலகட்டம் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி பகவானே அந்த 2ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியாக இருந்தாலும், அந்த சனி பகவானே அந்த 2ஆம் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெற்று அந்த 2ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டானா, குரு பகவான் பாருங்க உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறாரு. இப்போ 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று தனாதிபதி, தனத்துக்கு காரகரான குரு பகவான் வலுத்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்குங்க. சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழில வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே போல தொழில புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஆரம்பிச்சு தொழில நல்லா வளர்ச்சி இருக்கும். இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னு பாருங்க, அது மறைவு ஸ்தானம் தான், இருந்தாலும் அங்க உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. அவரே லாபாதிபதி, குடும்பாதிபதி, உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. உச்சத்துக்கு உண்டான பலன் உண்டு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பா லாபத்தையும் கொடுப்பாரு, தொழில நல்லா வளர்ச்சியும் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை இருக்கு பாத்தீங்களா, இருக்கிற வீடை விட பார்க்குற இடத்த வளர்ப்பாரு. அப்படிங்கிறதுனால பார்க்கக்கூடிய இடம் என்ன, 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க, லாபத்தை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடம் சேமிப்பை சேர்க்கக்கூடிய இடம், பணம் சேர்க்கக்கூடிய இடம். ஏற்கனவே சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால கொஞ்சம் பண விரைவு, பண நஷ்டம் இந்த மாதிரி ஏற்பட்டிருந்தாலும், இந்த குருவின் பார்வை 2ஆம் இடத்துக்கு, அந்த ஸ்தானத்துக்கே அந்த ஸ்தானாதிபதி பார்வை விழுறதுனால
பணம் கொஞ்சம் சேமிக்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால சொந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலையில் இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு வேலையில் போய் மாறி உட்காரக்கூடிய அமைப்பு உண்டு. வேலையில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல அந்தஸ்தான வேலையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் குரு பயிற்சிக்கு மேலே கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. கவர்மெண்ட்டில் நல்ல பதவியில் உயர்வில் நீங்கள் போய் கவர்மெண்ட் ஜாபில் உட்காரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குரு இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா நீர் ராசியில் இருக்காங்க. அவர் பார்க்கக்கூடிய 12ஆம் இடம். இப்போ வெளியூர் வெளிநாடு போகணும், அங்கே போய் படிக்கணும், அல்லது அங்கே வேலையில் போய் இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் வெளிநாட்டுக்கு போகணும் நீங்கள் முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க, அது கொஞ்சம் தடப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் வேலை விஷயமா வெளிநாடு போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுத்தால் வேலை வெளிநாட்டில் வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு மேலே முயற்சி பண்ணி பாருங்கள். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பு உண்டு. அடுத்தது குரு பகவான் 2ஆம் இடத்தையே பார்க்கறதுனால குடும்பத்தில் இல்லத்தரசிங்களுக்கெல்லாம் பாருங்கள், இது வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபமும் சங்கடமும் கணவனுக்கு மனைவிக்கும் ஒத்துமை இல்லாத சூழ்நிலை, ஏதாவது ஒரு சின்ன டென்ஷன், குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? குடும்ப பிரச்சனைனா அந்த பிரச்சனை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த குடும்பஸ்தான அதிபதியே குடும்பஸ்தானத்தையே பார்க்கறதுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்தும் படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சி ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுங்க. 7.5 சனியால் இருக்கக்கூடிய பாதிப்பு இந்த ஒரு வருட காலம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பாத சனியாக இருந்தாலும் பிரச்சனைகள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியம் இது வரைக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதுவும் படிப்படியாக சரியாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. கும்ப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த குரு பகவான் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி உச்சம் பெறதுனால நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல தொழில் வளர்ச்சி இருக்குங்க. தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி நடக்கக்கூடிய திசை இதெல்லாம் நல்லபடியா இருக்குது அப்படின்னா இந்த 6ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று மறைந்தாலும் சரிங்க, தனக்காரகன் தனத்துக்கு அதிபதி போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் மறைந்த குரு நிறைந்த தனலாபத்தை தரக்கூடிய அமைப்புல தான் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலமா இருக்குங்க. அவர் மறைந்தாலும் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு, நன்மையை தேடி தரக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? எதிரிகளால் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இப்போ நீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ தொழில் ஏதாவது சங்கடங்கள் பிரச்சனை இருந்தால் தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்கும். அது அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. இப்போ கும்ப ராசிகள் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாகவும் நல்ல பலனாகவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.